ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புப்போல சமையல். வாங்க, இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு பாருங்க, சாம்பார். இது முருங்கைக்காவும் குடமிளகாயும் போட்ட சாம்பார். சாம்பார் காலையிலே வச்சுட்டேன். சாம்பார் செம்ம டேஸ்ட். ஆமாங்க, குடமிளகா போட்டு வச்சுட்டோம்ல, அதனால சூப்பரா இருக்கும். இது உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு இருக்குது. இது கொஞ்சம் பழைய சாதம் கஞ்சி. இங்கே கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப்பு இல்லை, அரைக்கீரை சூப்பு. நல்லா போய் தள்ளி வச்சிருங்க. இது அரைக்கீரை சூப்பு. அதில் தயிர் இருக்குது. ஏன் இன்னைக்கு அரைக்கீரை சூப்பு வச்சேன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கீரையை வாங்கி வச்சு அதை கிளீன் பண்ணவே இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சதோட மறந்துட்டேன். ஆமா, அதனால 2 நாளைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அதை திருப்பி கடைஞ்சோம்னா அது டேஸ்ட் இருக்காது. அதனால சரி, ஆமா டெய்லி போடவா. அதனால சரி, இது தக்காளி ஜீரகம் மட்டும் போட்டு சூப் மாதிரி வச்சுட்டேன். இன்னைக்கு சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு. ஏன் உருளைக்கிழங்கு வச்சேன் தெரியுமா? வேற என்னமோ காய்ச்சி வாழைக்காவை இருந்துச்சு. வாழைக்காய் போட்டு வைப்போம் அப்படின்ட்டு பிரதிபாட்ட கேட்டேன், வாழைக்காய் வறுவல் பண்ணுவா இல்லை உருளைக்கிழங்கு செய்வான்னு கேட்டேன். அதை சொல்லிச்சு, சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வையமான்னு சொல்லிடுச்சு. அதனால சென்னு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன். உங்களை காலையிலேருந்து வீடியோ எடுக்கிற கூப்பிட்டா நீங்கள் இந்த வாரம் அந்த வாரம் இவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாமா வீடியோல வரும். அதுக்கப்புறம் இதாங்க இன்னைக்குள்ள சமையல். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சமையல்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இதுதான் இன்னைக்குள்ள சமையல். அதுக்கப்புறம் முட்டை வேக வைக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு தான் பிரெட் ஆம்லேட் போடுறதா ஒரு ஐடியா இருக்குது. அதனால் அதில் முட்டை போடுறதுனால முட்டை வேக வைக்கல. இதுதான் இன்னைக்குள்ள சமையல். அப்புறம் நம்ம பூப்போல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.